ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது வருகின்ற திங்கட்கிழமை 6/1/2025 12/1/2025 வரையிலான இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுபலன்கள் எதுவும் நடக்காத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய ஒரு நல்ல வாரம் தான் இந்த வாரம். ராசிநாதன் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நீச்சமாகத்தான் இருக்கிறார். ஆனால் ராசி வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு, லாபாதிபதிகள் 2-11 இடங்கள், அதாவது லாபாதிபதி சனி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு சுகமான நல்லவைகளை தரக்கூடிய ஒரு யோக நிலைமையில் இருக்குதுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவர்கள், மனைவி கணவன் போன்ற அமைப்புகளில் உறவுகளில் பிரிவினைகள் இருந்தவர்கள், பெத்த மகளுக்கு அக்கால் தங்கை போன்ற உறவுகளுக்கு நல்ல சுப விஷயங்களை செய்ய முடியலை என்ற கவலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதாவது டெக்ஸ்டைல்ஸ் போன்றவைகள், பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக செய்யக்கூடிய, அது வாங்கக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே தயார் பண்ணக்கூடிய, விற்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சமூக ஊடகங்களில் நல்ல வருமானங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற இதுகளில் நல்ல வரவேற்பும் வருமானமும் வரக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. பெரிய அளவில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத ஒரு நல்ல வாரம்னே இந்த திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான வாரத்தை நிச்சயமாக சொல்ல முடியும். ஆகவே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் இல்லாத சராசரியான ஒரு அமைப்புல தள்ளி கொண்டு போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுகத்தன்மைகள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வரவுகள், வேலை வாய்ப்புகள், வேலையில் நிம்மதிகள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய யோக வாரம் தான் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தன்மைகள் இந்த வாரத்தில் அதிகமாக உண்டு. 1-10 குடையவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இணைந்திருப்பது இந்த மாதத்தின் ஜனவரி மாதத்தில் 20ஆம் தேதி வரைக்குமே கடைசி வரைக்கும் நீடிக்கும். அதை போலவே 8இல் மறைந்திருந்தாலும் தனாதிபதியாகிய புதன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய தன்மை, ராசியிலே குரு உட்கார்ந்து ராசி வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சுபமான நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் அமையும். அதனால கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த தடவை என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம், அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பதில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிச்சயமற்ற தன்மைகள் விலகக்கூடிய தன்மை என அவரவருடைய சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகள், தொழில் வாழ்க்கை, வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற எல்லா அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்பி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இப்போது சுக்கிரன் சனி சேர்ந்திருப்பதனால மேற்படிப்பை முடிக்க முடியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான நல்லவைகள் நடக்கும். குறிப்பாக PhD போன்ற உயர் படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு, ப்ரொமோஷன் போன்றவைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதாவது உயர் படிப்பை முடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான கிடைக்கும் வாய்ப்புகள் போன்றவைகள் உருவாகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 நன்றாக இருக்கும் என்பதை வருட பலன்களே நல்லா சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வருடம் நன்றாக இருப்பதற்கான அடிப்படை அம்சங்கள், சில அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக ஜனவரி மாதத்தின் முதலாவது நடுப்பகுதி வாரமாகவே, அதாவது வருகின்ற திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதியிலான நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. சொந்த ஊரில் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொந்த ஊரில் எதையாவது சாதிக்கணும், சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடணும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கிறவங்க எப்படா இந்தியா வர்றது, எப்படா தமிழ்நாடு வருதுன்றதை எண்ணி அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் யோக பலன்கள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம். ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். யோகாதிபதிகள் இருவர் இணைந்து, அதாவது 5-9 கூடியவர்கள் 5-9ஆம் இடங்களிலேயே இணைஞ்சிருக்கின்ற நல்ல வாரம் இந்த வாரம். என்ன சேமிக்கத்தான் முடியாது.
செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வருமானங்களும் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. 1, 3 கூடியவர்கள் இணைந்து ராசியை பார்க்கறனால தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்களில் தான் சந்திரன் வரார். இந்த 3 இடங்களுமே உங்களுக்கு நல்ல இடம். அப்போ சந்திரன் 10, 11, 12 போன்ற இடங்களில் இருக்கும்போது என்னன்னா, வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். விவசாயம் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலை நிம்மதியாக பார்க்க முடியும். லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் வேற ராசியை பார்க்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்குது. எழுத்துத்துறையில், கணிதத்துறையில், கம்ப்யூட்டர் துறையில், சோசியல் மீடியாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் அஷ்டமச்சனியில் பாதிக்கப்பட்டதை போல இனி வரும் காலங்களில் ஒரு 10 வருட காலத்திற்கு, ஜென்மச்சனி வர்ற வரைக்கும் தான் இனிமேல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதனால ஒரு 10 வருட காலங்கள் மிதுன ராசிக்காரர்கள் சாதிப்பதற்கு, சோதனைகள்ல இல்லாமல் இருப்பதற்கு ஏற்ற மாதிரியான அத்தனை நிகழ்வுகளும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆகவே எதை பற்றியும் கவலை இல்லாமல் காரியம் ஆற்றக்கூடிய யோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்.